குழந்தைங்களுக்கான பாத் பவுடர், குளியல் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இதில் யூஸ் பண்ணல. இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டோன் 2லேருந்து 3 மடங்கு நல்ல ஃபேரர் ஆகுது. நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு 1/2 கிலோ. கடலைப்பருப்பு குழந்தைகளின் சருமத்தை ரொம்ப மென்மையாக வச்சுருக்கும், திறன் கொண்டது. ஸ்கின்னை வந்து வறண்டு போகாமல் பார்த்துக்கும். இதில் எந்த வித அலர்ஜிஸும் பிள்ளைங்களுக்கு ஏற்படாது கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால. 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு. இது வந்து ஒரு நேச்சுரல் பியூட்டி அண்ட் ஸ்கின் பாலிஷ்ன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். சருமத்தை மென்மையாக வச்சுருக்கோம். டஸ்ட்டு, ஆயிலு, க்ரீஸியாக இருக்கும், ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருக்கிறதுலாம் நல்லா கிளியர் ஆகும் இதை யூஸ் பண்ணுறதுனால. மசூர் தால். இது குழந்தைகளின் தோலை மென்மையாக ஸ்க்ரப் செய்து அதில் இருக்கிற அழுக்க சீராக அகற்றக்கூடிய ஒரு தன்மையுடையது. இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேர்வை வாசனை இருக்காது. கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுனால. ஒயிட் சன்னா. இது நிறைய பேர் வந்து குளியல் பொருள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. பட் இதில் வந்து அந்த பசுமை தன்மை இருக்கிறதுனால கலரை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். கார்போக அரிசி இல்லை சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு இது ஆல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த வெள்ளை படை சொல்லுவோம் இல்லையா, அதுவே கிளியர் ஆகும் அப்படின்றாங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. குழந்தைங்களுக்கு அந்த வறட்சி இருக்காது ஸ்கின்னில். இது வந்து எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து யூஸ் ஆகும். அடுத்தது பூலான் கிழங்கு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், இரிட்டேஷன்ஸ் எல்லாம் தடுக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். குளியல் பவுடரில் இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க. அடுத்தது கோரைக்கிழங்கு 50 கிராம். இது எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கும். கலர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் இன் பாத் பவுடர். அதே மாதிரி பைத்தம்பருப்பு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அது இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் போடுறதுக்கு. பைத்தம்பருப்பு தெரியும், நேச்சுரல் ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்க வேண்டிய ஒரு ஏஜென்ட்டு. அது வந்து நம்ம இதோட பைண்ட் ஆகி உடம்பு தேய்க்கும் போது நல்ல மென்மை கொடுக்கும், கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது 100% இயற்கையானது, பாதுகாப்பானது, குழந்தைகளுக்கு ஏற்றது. இதை இங்கிலீஷில் வைல்டு டர்மரிக்னு சொல்லுவாங்க. இது குர்குமின் அரோமேட்டிக். இது போத் மென் அண்ட் உமனுக்கு போடலாங்க. சிலர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளைங்க போடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யூஸ் பண்ணலாம். இது ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது சேர்க்கறதுனால பாத் பவுடரில் எந்த விட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அடுத்தது அதிமதுரம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க தோலை மென்மையாகவும் வச்சுருக்கோம். ஹீட் பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த ரேஷஸ், ஹீட் பபிள்ஸ் வராமல் பாதுகாக்கும். மஞ்சுஸ்தா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி இப்போ மஞ்சுஸ்தா சோப்ஸ் அந்த மாதிரி நிறைய வருது. இது இயற்கையாகவே வந்து நிறத்தை பாதுகாத்து ஸ்கின்னை வந்து நல்லா பொலிவுடையக்கூடிய ஒரு அழகு சாதனம். இது வந்து கலரையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இது பொடியாகவும் கிடைக்குது. எனக்கு கட்டையாகவே கிடச்சிது, நான் அப்படியே வாங்கிட்டேன். பொடி கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் இலைகள், மலர்கள் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு 2 நாள் நிழலில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இதில் முதல்ல வருது ரோஜா. இதில் பன்னீர் ரோஸ் கிடச்சா அது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. குளியல் பொடியில் சேர்க்கக்கூடிய ஒரு அழகான மென்மையான ஒரு மூலிகை ரோஜான்னு சொல்லலாம். நேச்சுரலாகவே இதுக்கு ஒரு வாசனை உண்டு. இது குளிக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். தோலில் நல்லா பராமரிக்கக்கூடியது, ப்ளஸ் கலரையும் நல்லா மெயின்டைன் பண்ணும். அடுத்தது நம்ம ஆவாரம் பூவை வாங்கி அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே பாருங்கள், கையில் எடுத்தால் உடையிற மாதிரி பக்குவத்தில் ட்ரை ஆகிருக்கணும். பட் நிழலில் உணர்த்தி எடுத்துக்கோங்க. இந்த பூ வந்து கோல்டன் ஃப்ளவர்னே சொல்லுவாங்க. இது மேனியை வந்து நல்லா பாதுகாக்கும். எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கலர் இம்ப்ரூவ் ஆகும், சாஃப்ட் கொடுக்கும். இது 100% நேச்சுரல். தாராளமாக பாத் பவுடரில் சேர்க்கலாம். மகிழம்பூ ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாக இருந்து நல்லா இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மகிழம்பூ வந்து இயற்கையாக ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இது பாத் பவுடரில் சேர்க்கும்போது நல்லாவும் இருக்கும், அரிப்பும் போக்கும். அடுத்தது வந்து மறிக்கொழுந்து ஒரு 2 கட்டு வாங்கியிருந்தேன். அதையும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல நிழலில் உணர்த்தி எடுத்திருக்கேன். இது வந்து வாசனைக்கு தாங்க சேர்க்குறோம். பட் இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அதனால் நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வேப்பிலை எங்கள் செடியிலே இருந்தது, அதனால் பறிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை நம்ம பாத் பவுடரில் யூஸ் பண்ணுறதுனால இது உங்களுக்கே தெரியும், இயற்கையான ஒரு கிருமி நாசினி தான். அதனால் இது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வராமல் தோலை மென்மையாக பாதுகாக்கும், சுத்தமாக வச்சுருக்க யூஸ் பண்ணும்.
அடுத்தது செம்பருத்தி இலை. இதுவும் தோட்டத்துலேருந்து எடுத்த இலை தான். இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. பட் ரெகுலராக வந்து இந்த செம்பருத்தி இலையை தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே முடியை வந்து சொட்ட விழுந்த முடியும் வளரும்னுவாங்க. இது பாத் பவுடரில் யூஸ் பண்ணுறதுனால இந்த குழந்தைங்க ஏற்படுகிற ஸ்கின் இரிட்டேஷன், எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வராமல் பாதுகாக்கும். ஸ்கின்னும் சாஃப்டாக மென்மையாக இருக்கும். அடுத்தது செம்பருத்தி பூ. அதுவும் நான் தோட்டத்தில் பறித்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிடைச்சா அப்படியும் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பவுடராக கூட வாங்கி போட்டுக்கலாம். இது ஒரு கோல்டன் பவுடர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்கின்னோட டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இந்த பவுடரை வந்து எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டாலே ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு இயற்கையான பூ. அடுத்தது குப்பைமேனி இலையை கொஞ்சம் நல்லா பறித்து கழுவி க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஒரு இலை போதுங்க. இதை பவுடராக்கி ரெகுலராக போட்டுட்டு வந்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதை நம்ம பாத் பவுடரில் சேர்க்கறதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் வராது. ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கும் எப்பயுமே. அடுத்தது திருநீற்று பச்சையிலையும் கொஞ்சம் கழுவி காய வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இது நம்ம சேர்க்கறதுனால தோல் எழுச்சி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தோல் புண்கள் வராமல் தடுக்கும். தோள்களில் இருக்கிற பாக்டீரியா, அந்த பூச்சிகளை அழித்து அந்த இன்ஃபெக்ஷன்லாம் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். ஒரு நல்ல வாசனையும் இருக்கும் இதை வந்து குளியல் பொடியில் சேர்க்கறதுனால. அடுத்தது இட்லி பூ. இதையெல்லாம் கூட ஆட் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. இட்லி பூ ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பாத் பவுடர் வந்து நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராது. அடுத்து நம்ம வசம்பு யூஸ் பண்ணுறோம். வசம்பு யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க தோலில் சிவப்பாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். நல்ல வாசனை கொடுக்கும் வசம்பு. அடுத்தது நீண்ட நாள் வந்து இந்த பொடி கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அடுத்தது எலுமிச்சை விதை. ஆக்சுவலி எலுமிச்சை தோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் விதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தோலில் விட விதையில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப நாள் கலெக்ட் பண்ண விதை. ஆக்சுவலி வந்து தோல் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன, ஒழுங்காக காய வைக்கலாம், அது ஃபங்கஸ் உண்டாக்கிடுது. அதனால் வந்து எலுமிச்சை விதை வந்து அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குளிர்ச்சி தரும். இது சேர்க்கறதுனால குழந்தைகள் தோலை வந்து மென்மையாக்கும். இந்த சிறிய புண்கள் எதுவுமே வராமல் பாதுகாக்கும். இது நேச்சுரலாக ஒரு நல்ல குட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல வாசனை குடிக்கக்கூடிய ஒரு பொருள். அஸ்வகந்தா. நான் இதை பொடியாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு உயர் ரீதியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையுடைய ஒரு மூலிகை. இது நல்ல மூலிகைன்னு சொல்கிறத விட தோலில் இருக்கிற டாக்ஸின்ஸ், வெளிப்புறமாக இருக்கிற டாக்ஸின்ஸை நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தோலுக்கும் உடலுக்கும் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை. அடுத்தது ஆரஞ்சு பவுடர். இது வந்து ஆரஞ்சு தோலை கூட நீங்கள் காய வச்சு பண்ணிக்கலாம். நான் பவுடராகவே வாங்கிட்டேன். ஆரஞ்சு தோல் வந்து ஒரு இயற்கையாகவே பிரைட்னிங் ஏஜென்ட்டு. கலர் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மென்மையான உணர்வை கொடுக்கும். அந்த தோல், அந்த கை கால் இடுக்குகள் இருக்க அழுக்குகளை சுத்தமாக கிளியர் பண்ண உதவும். அந்த ஆரஞ்சு பழத்தின் வாசனை வந்து அந்த தோல் மூலமாக ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் குளியல் பொலிக்கு கொடுக்கும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து இயற்கையாகவே ஒரு நறுமணம் வாசனையும் வழங்கக்கூடிய ஒரு தாவரம். அது சேர்க்கறதுனால தோல் பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி தோல் குளிர்ச்சி கொடுக்கும். அந்த வெட்டிவேரோட வாசனை வந்து ஒரு தூங்கும் தன்மை, ஒரு அமைதி கொடுக்கும். தோலில் இருக்கிற கிருமிகளையும் பாக்டீரியாவும் அழித்து தோலில் தொற்று ஏற்படாமல் மென்மையாக பாதுகாக்கக்கூடிய இது வெட்டிவேர். எல்லாமே முடிச்சிட்டோம். டப்பாவில் அடைச்சிட்டு அரைவை மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து பிள்ளைங்களுக்கு பாத் பவுடர் அரைக்கிறதுக்குன்னு தனி மில் இருக்குது, அங்கே கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டும் வந்தாச்சு. இந்த பவுடரை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டோன் 2 to 3 டைம்ஸ் நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும். ஸ்கின்னும் ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். எங்கள் வீட்டு குட்டி குழந்தைக்கும் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.